ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த ஆண்டு முடிக்க இன்னும் 76 டேஸ் தான் இருக்குது. இந்த 76 டேஸ் ஒரு காரியம் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான அழுகை, ஜனங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, அப்புறம் மறிச்சு போயிடலாமா, இந்த யோசனையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டு வந்துடுங்க. எப்படி சொல்கிறேன்னா, பைபிளில் ஒரு நபர் இருக்கார். அவர் பேர் எலியா. அவர் ஆண்டவர் அவரோட விஷயத்தை, அவரோட விஷனை நிறைவேற்றத்துக்கு முன்னாடியே அவளுக்குள்ள பல குழப்பமான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அவருக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை வருது, நான் மறிச்சு போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல சுச்சுவேஷன்ஸில் யோசிச்சு போயிடலாம். ஆண்டோட திட்டம் நிறைவேறதுக்கு முன்னாடியே நம்மளுக்குள்ளான குழப்பங்களில், ஐயோ இந்த காரியம் நடக்கலையே, நம்ம மறிச்சு போயிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு எலியா மறுபடியும் ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்துக்கு மீண்டு வந்தால், ஆண்டவர் எப்படி கர்மேல் பர்வதத்தில் எலியாவை கொண்டு செய்த அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் நம்மளை கொண்டு பெருசாக செய்வார். கலங்கி போயிட்டு ஒடுங்கி போயிட்டு காரியம் நடக்கலை அப்படின்ட்டு யோசிக்காமல் அவருடைய சமூகத்தில் காத்து கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு அவருடைய மகிமை எப்படி வெளிப்பட்டதோ நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமை வெளிப்படும். அதனால் ஜனங்க இப்படி பேசுகிறாங்க, ஜனங்க என்னை இப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் காத்துருங்க. ஒரு நாள் எலியாவை உயர்த்தின தேவன் நம்மளையும் உயர்த்துவார். கலங்கி போயிடாதீங்க, உங்களுக்கான நாள் வந்துருச்சு.